ஓகே, ஏன் வந்து இந்த வீடியோ போக கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா, நிறைய சோர்சஸ்லேருந்து கொஷின்ஸை எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டாக நிறைய சம்ஸை போட்டு உங்களுக்கு தர முடியுன்றதுக்காக தான் கொஞ்சம் கம்பைல் பண்ணி கொஞ்சம் டிலேவோட தரோம். ஆக்சுவலாக அந்த லைவ் போடலாம், ஆனால் லைவ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் நான் வந்து சொல்லுவேன், ஒரு 1 hour 1.5 hour வந்து எக்ஸாம் முன்னாடி நீங்கள் வந்து லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டைமை ரொம்ப கன்சியூம் பண்ணிடும். அந்நேரத்துக்கு என்னென்ன சம்ஸ் பார்க்கலாம், என்னென்ன உங்களுக்கு என்ன டாபிக் கவர் பண்ணலான்றதில் பார்க்கறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்த்து அதை வரைக்கும் ஷார்ட்டாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து டிலே பண்ணி ஒரு கம்பைல் பண்ணி சம்ஸை போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இனிமேல் டிலே ஆகாது. ஃப்யூச்சரில் அப்டேட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், நம்ம பக்காவாக போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியில் December 28, 29, 30 இந்த 3 நாளில் கேட்ட மேக்ஸ் கொஷினோட ஒரு சின்ன கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் உங்கள் சரவணா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்க அந்த பவர் வேல்யூவை பார்த்து செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். 4ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 2 இருக்க போது டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 2க்கு யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 2க்கு 4 வரும். அதே மாதிரி 9க்கு பவரில் இருக்க வேல்யூ 431. இது வந்து ஆட் நம்பராக இருந்தால் 9 வரும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ இங்கே ஆட் நம்பர் தான். ஸோ இதுக்கு யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 9. ஸோ 4 × 9 வந்து 54. ஸோ யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு இதுக்கு 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷினில் 1 + இதை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். சாரி, an plus 1/1 plus a power m by a power n. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்து நம்ம மாற்றும் போது இது ஓகே, இப்போ இதை மேலே கொண்டு போயிட்டோம்னா எப்படி ஆயிரும்? ஸோ கேன்சல் ஆகி ஆன்சர் உங்களுக்கு இதுக்கு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ 180 டிவைடட் பை இது 18 + 37 - 11னா ஸோ 10 + 37 - 11 வந்து உங்களுக்கு 36 வரும். ரைட், அடுத்த கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய ஒரு வேல்யூ. ஸோ இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது எப்படியும் ஒரு ஜீரோ உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது எதோட நியர்பை இருக்குன்னா 30 to 40 இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 900 to 1600 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூனிட் டிஜிட் படி பார்த்தோம்னா இன்னும் 33 இருக்கணும், இல்லை 37 இருக்கணும். ஸோ 35 ஸ்கொயர் ரூட் செக் பண்ணுங்கள். 1225. ஸோ இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா 33 இருக்கணும், அதிகமாக இருந்துச்சுன்னா 37. இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 33. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி எழுதுக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து 100க்கும் 200க்கும் நடுவில் 12க்குள்ளே டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ சீரீஸ் மாதிரி எடுத்தோம்னா 108லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 120 192 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ரைட், 192 வரைக்கும் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஏ தெரியும். 108 சீரீஸ் படி டிஃபரன்ஸ் வந்து 12ன்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண பார்ப்போம். 192 அந்த வேல்யூக்கு 108 + n - 1 × டிஃபரன்ஸ் டி. ஸோ இது வந்து நம்பர். இது ஆக்சுவலாக நம்பர். இது ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஈக்குவல் டு a + n - 1 × d. அதாவது இந்த நம்பர் எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வேண்டாம். இதுதான் ஃபார்முலா. இங்கே டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 12 வரும். ரைட்டா? இது இந்த சைட் போயிடுச்சுன்னா 84 = n - 1 × 12. ஸோ 12 கேன்சல் ஆச்சுன்னா 12 இது கேன்சல் ஆனால் 7. ஸோ n = 8 வரும். n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சம்முக்கு வேல்யூ ஃபார்முலா என்னன்னா sum = n/2 = ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர். ரைட், இப்போ n நம்ம கண்டுபிடிச்சோம் 8/2. a வந்து 108 + லாஸ்ட் நம்பர் 192. ஸோ 4 × 300 உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் 1200. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
ஓகே, இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் இது ரொம்ப நார்மலான கொஸ்டின் தான். 56, 216, 28. இதுக்கு 4 மட்டும் தான் இருக்கு. வேல்யூ பார்த்தீங்கன்னாலே 4 மட்டும் தான். ஸோ இதுக்கு வந்து 114, 54, இதுக்கு 7 வரும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இங்கே 7 வந்துருச்சு. இது மூணும் வந்து காமனாக போகக்கூடிய வேல்யூஸ் இல்லை. ஸோ 4 தான் ஹெச்சிஎஃப். ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதோட ஃபார்முலா ஒன்று இருக்கு மெயினாக. அதை வச்சு இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ரைட். ஸோ மோட் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 5. மீடியன் 10, ஸோ 30 மைனஸ் 2 மீன். ஸோ 2 மீன் ஈக்குவல் டு இங்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு 25 வரும். மீனோட வேல்யூ அப்போ என்ன? 12.5. ரைட். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப நார்மலான ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான். கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை தள்ளி கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கான். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்திருக்கு. 68 ஒரு பாயிண்ட் தள்ளி போயிருக்கு. 6.8, 0.68. ஸோ 8 × 14 இங்கே போட்டோம்னா 15, 75.48 இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சாரி. ஓகே, இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாலே நம்ம போட்டுடலாம். ஸோ 54 மைனஸ் 60, 54 ப்ளஸ் 60 இப்படி போட்டோம்னா மைனஸ் 60 × 114. ரைட்டா? 4 2 8 684 மைனஸ். ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரைம் நம்பர்ஸ் வர மாதிரி அதை ஃபேக்டர் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ 2/3 தான் 8. ஸோ 2/30. 3/2 தான் 9. ஸோ 3/14 டு 7/8 தான். ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு உங்களுக்கு? 44, 52 வேல்யூஸ் இருக்கு மொத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, 72 எப்படி எழுதலாம்? 6√2ன்னு எழுதலாமா? 6√2 இன்டூ 18 எப்படி எழுதலாம்? 3√2ன்னு எழுதலாமா? ப்ளஸ் இதை 0.04 0.2ன்னும் இதை வந்து 0.8ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 உங்களுக்கு √2 2 ஆயிரும். ஸோ 6 × 3 18 × 2 36 ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வேல்யூ 37. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 12% ஆஃப் 1200 ப்ளஸ் x is equal to 18% of 5400. ஸோ 12% ஆஃப் 1200 உங்களுக்கு 144 வரும். ப்ளஸ் x is equal to 18% ஆஃப் 5 வந்து 18 × 54. அதாவது 18 ஸ்கொயர் 324 × 3 வரும் உங்களுக்கு. 12 ஒரு 1 ஒரு 7 972. ஸோ ஓகே, இப்போ x வந்து 972 மைனஸ் 144 8 2 828 ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் பர்சன்டேஜ் வந்து 30%. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 72 மார்க்ஸ் கம்மியாக எடுத்துருக்காங்க. அதனால அவங்க 20% தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10% அதுக்குள்ளே இருக்க கேப் தான் 72. டோட்டல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 10% வந்து உங்களுக்கு 72னா அப்போ 100% எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 100% ஆட்டோமேட்டிக்காக 720 ஆயிரும். ரைட். ராம் கெட்ஸ் 40% ஆஃப் த ஓட் இன் an election. ஸோ ராமு அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னா 60% ஓட்டு வாங்கியிருப்பாங்க ராமு. அப்படியா? இவங்க 40னா இவங்க 60 வாங்கியிருப்பாங்க. ஸோ வின் பைனா அந்த டிஃபரன்ஸ் தான் 35,000. ஸோ 20% தான் 35,000னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா ஆன்சர் 0005 ஒரு 2175. ஓகே, அடுத்த ஸ்லைட் போயிடலாம். There are 70 girls and 50 boys. 70 girls and 50 boys இருக்காங்க. 20% ஆஃப் பாய்ஸ் அப்போ எவ்வளோ வருவாங்க உங்களுக்கு? 10. அதே மாதிரி 50% ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ வருவாங்க? 35. ஸோ மொத்தம் எவ்வளோ வராங்க? 45 மெம்பர்ஸ் தான் வந்து அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க டோட்டலில். ஸோ 45/120 அதாவது 50 + 70 × 100. கேன்சல் பண்ணிங்கன்னா 6 ஒரு 5
3ல பண்ணீங்கன்னா ஒரு 2 ஒரு 15 75/2னா 37.5 வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். 1/2 of a sum of how many is 5%. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட ரேஷியோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 1/2 of a sum, 1/3 of a sum, அப்புறம் மிச்சம் இருக்க வேல்யூ. ஸோ வந்து இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துப்போம். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 வருமா? ஸோ இங்கே பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால ஸோ 6ல் வந்து 1/2 ஆஃப் வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? 3. 1/3 ஆஃப் வேல்யூ 2 வரும். ரிமைனிங் வேல்யூ வந்து 1. ஓகே, இங்கே பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம 300, 200, 100 எல்லாம் எக்ஸில் இருக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 5% இந்த வேல்யூவில் 5% எவ்வளோ வரும்? 15x. இந்த வேல்யூவில் 8%, ஸோ 16x. இந்த வேல்யூவில் 10% ஒரு 10x. அதுதான் 820 சொல்லியிருக்காங்க. ஸோ 41x தான் உங்களுக்கு 820னா x 20. ஸோ உங்களுக்கு தேவை 600x. ஸோ 12,000, 12,000. Okay, some portion of 5,200, 1,52,600 is invested for 5 years at 7% and remaining at. ஓகே, இது வந்து நமக்கு இந்த வேல்யூவே தேவையில்லை. இங்கே நமக்கு இந்த வேல்யூவே எல்லாமே போட்டுடலாம். ஆக்சுவலாக இது இந்த எஸ்ஐயோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 years. ஸோ இங்கே மொத்தம் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும்? 5 × 7 வேல்யூவாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி a into is equal to b into 6 into 10. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். 2னா a/b வந்து 12/7. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ XYலேயே போட்டுடலாம். XY/100 ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் உங்களுக்கு. ஸோ 40 × 40/100னா 16 வரும். அது நெகட்டிவாக தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ லாஸ் ஆஃப் 16% உங்களுக்கு இருக்கும். இங்கே இது வந்து 19th கொஸ்டினா. 19 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. 2 இயர்ஸ்க்கு 500னா 1 இயருக்கு 250. ஸோ 10% தான் இந்த 250னா, அதாவது 10% தான் 250னா 100% எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2,500. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான், அமௌண்ட் கிடையாது. இது நீங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோட நெட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 + 15 + 15 × 15/100. ஓகேவா? ஸோ 30 + 15 × 15 உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 225. ஸோ 2.25. ஸோ 32.25x தான் 3225னா 100x அப்படின்னு பார்த்தாலே போதும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே இது ஒரு 100 வரும். ஸோ 100xனா 100 × 100 10,000 வருது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 25% ஆஃப் a + b + c = 25% ஆஃப். ஸோ 25/100ன்னு எடுத்துக்கலாம். a + b + c இது கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சிசியும் கேன்சல் ஆகி a + b = dன்னு வந்து நிற்குமா? ஸோ a + b உங்களுக்கு ஏற்கனவே வேல்யூ தெரியும் 20. ஸோ d = அதே வேல்யூ தான் 20.
ஓகே, இது நார்மல் ரேஷியோ தான். ஸோ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ 12 வந்து இப்போ இந்த ரேஷியோ எப்படி மாறும்னா 6:4:3. இந்த ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா 156 லார்ஜஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு இதுதான் 6. ஸோ இது வந்து உங்களுக்கு 12 வரும். ஸோ 7200 வருது லார்ஜஸ்ட் போர்ஷன். இங்கே வந்து நார்மல் ரேஷியோ சம் தான் இது. ஓகே, நீங்கள் இதை A:B, B:C, C:D இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது கேன்சல் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக A:D கிடச்சிரும். ஸோ 3 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் இதுக்கு 4:5. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 3:2 வந்துருக்கு ரைட்டா. அப்புறம் வந்து ஒரு 10 liters ஆஃப் ஆல்கஹால் ஆட் ஆகி 3:4 ஆயிருக்கு. ஸோ இந்த 2 units தான் உங்களுக்கு 10ன்னா அவன் இனிஷியலில் ஃபைன் அமௌண்ட் ஆஃப் த இனிஷியல் மிக்சர். ஸோ 1 unit உங்களுக்கு எவ்வளோ வரும் 5. ஸோ ஸ்டார்டிங்கில் 5 units இருந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ வரும்னா 25. Average of 150 numbers is 45. ஓகே, இந்த ரெண்டு நம்பரை மாற்றி ரீட் பண்ணியிருக்காங்க. 38 83 46 64 ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 147. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 147. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 84 ரைட்டா. 84. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 63 வருது. ஓகேவா. ஸோ இந்த 63ன்ற வேல்யூ 150 மெம்பர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்து குறைக்கணும். ஸோ 63/150 இதை வந்து 3ஆல் அடிச்சிங்கன்னா 21/50. இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன், 42/100 ஆயிடுச்சு. ஸோ வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ குறைய போகுதுன்னா 0.42 குறைய போகுது. ஸோ ஆக்சுவல் வேல்யூன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ வந்து 45ல் மைனஸ் 0.42 குறைஞ்சதுன்னா 44.58 வரும் ஆன்சர். ஆவரேஜ் மார்க் ஆஃப் 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 48. இது வந்து மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷனில் போட்டுடலாம். ஸோ பாய்ஸ்க்கு வந்து 50 ஆவரேஜ், கேர்ள்ஸுக்கு 45, டோட்டல் ஆவரேஜ் 48னா அந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 2:3 இருக்கும். ஸோ 250 3:2 ரேஷியோவில் பிரிச்சோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ வருவாங்க, 150 பாய்ஸ் அண்ட் 100 கேர்ள்ஸ் வருவாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்துடலாம். ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்கும், பிக்கும் ஓகே எஃபிஷியன்சி. ஸோ பியோட பர்ஃபார்மன்ஸ் 20% லெஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து இது 5னா இது 4ஆக இருக்கும். இதே டேஸில் அப்படியே ரிவர்ஸாக இருக்கும், 4:5 இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு டேஸ் ஏவோட டேஸ் தெரியும், இதுதான் 12ன்னா இது எவ்வளோவா இருக்கும் இன்டூ 3. ஸோ இதுவும் இன்டூ 3னா 15 டேஸாக இருக்கும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. A+B வந்து உங்களுக்கு 12, B+C 18, C+A வந்து 15னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். ஸோ 15 10 12 அப்படி போட்டிங்கன்னா ஸோ 2A + 2B + 2C வந்து உங்களுக்கு இது ஆட் பண்ணுற வேல்யூ 37 வரும். ஸோ A + B + C உங்களுக்கு அப்போ என்ன வரும்னா 37/2. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பான்னு கேட்கும் போது 180/37 × 2 வந்து 360/37 ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரி தான் ஒரு சம்மு. ஏ வந்து ஒரு டேங்கை 10 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, பி வந்து 5 ஹவர்ஸில், சி வந்து எம்டி பண்ணுது உங்களுக்கு 10 ஹவர்ஸில். ஸோ இதுக்கு 10 தான் எல்சிஎம், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ரைட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பியும் 3 ஹவர்ஸ் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 × 3னா 9 ஒர்க்ஸும் முடிச்சிருக்கும் அது. ஸோ இதை வந்து இப்போ சி வந்து எவ்வளோ நேரம் ஓடி எம்டி பண்ணுன்னு கேட்டாங்கன்னா 9/1. ஸோ 9 ஹவர்ஸ் ஆயிருக்கும் எம்டி பண்ண. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ ஏ வந்து 40 days, பி 60. ஓகே, ஏ 40 daysல ஒரு ஒர்க்கை முடிக்குது, பி வந்து 60யும் சி வந்து 80லையும் முடிக்குது. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 240, 6, 4, 3. ரைட். ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒர்க் பண்ணுச்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ லெஃப்ட் ஆகிடுச்சு, பி ப்ளஸ் சி மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பி லெஃப்ட் ஆகிடுச்சு, சி மட்டும் ஒர்க் பண்ணுது. ஸோ இங்கே 8, இங்கே 3, இங்கே எத்தனை டேஸ்ன்றதான் கேள்வி. ஸோ சி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி வந்து 8 days. ஸோ 24 ஒர்க் இங்கே முடிஞ்சு போயிடுது. ஸோ பி ப்ளஸ் சி இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆகுனா 3. ஸோ இங்கே உங்களுக்கு எவ்வளோனா பி 7 × 3 21 ஒர்க் முடிஞ்சு போயிடுது. ஸோ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வருது, இதுவே 45 போயிடுது. ஸோ மிச்சம் ஒர்க்கும் 195 தான், இது 3 சேர்ந்து பண்ணியிருக்கோம். 195 இது 3 சேர்ந்து பண்ணுற ஒர்க்கோட வேல்யூ என்ன, 13. ஸோ 115 days வந்து ஃபஸ்ட்டு 15 days ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஒரு 3, அப்புறம் ஒரு 8னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வரும், 26 days மொத்தம் 3 சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கு. இதுதான் 26 தான் ஆன்சர். ரைட். ஸ்பீட் ஆஃப் டியூன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 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 ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. அதாவது அது 80 km/h போகுது. ஒரு 1 hour கழிச்சு ட்ரெயின் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 hourல இந்த ட்ரெயின் ஒன்று எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 km போயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து அதை துரத்தி பிடிக்க போது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போவனால உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஆட் ஆகாது, மைனஸ் ஆயிரும். ஸோ 20. ஸோ 4 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் ட்ரெயினை துரத்தி பிடிச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஈஸி தான். 80 of CP = 50 of SP. ரைட். ஸோ CP by SP உங்களுக்கு என்ன வரும்னா 5/8. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 60% ப்ராஃபிட். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பை எக்ஸ் பண்ணினாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்னு நினைக்கிறேன். எக்ஸு -2 + 1/x வந்து 0ன்னு வரும். ஸோ x + 2 வந்து உங்களுக்கு x + 1/x வந்து 2. சைட் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து √3. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சர்க்கம் ரேடியஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலானா a/√3. ஸோ ஏ வந்து உங்களுக்கு √3 இருந்துச்சு. ஸோ √3/√3 வேல்யூ 1. இதை வந்து சப்ஸ்டியூஷனில் போயிடலாம். இந்த சம் வந்து சப்ஸ்டியூஷனில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 1 ஆகணும்னா இதை 1/2 இது 1/2 ஆக்கலாமா? ரைட், ஆக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து எக்ஸ் அப்போ 1 போடுங்க, ஒய் வந்து 4 போடுங்க. போட்டிங்கன்னா 1/2 இந்த வேல்யூ 1 ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இசட் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2. ஸோ இது 2 ஆகுது, இங்கே 1 வரணும்னா இந்த வேல்யூ உங்களுக்கு -1 ஆகணும். ஸோ இசட்டை வந்து -2 போட்டிங்கன்னா அந்த வேல்யூவும் உங்களுக்கு எப்படி வரும், 1. இதுவும் 1 ஆயிரும். ஸோ x + y + z வந்து 1 + 4 - 2, 5 - 2 3 ஆன்சர். ரைட். சிலிண்டரோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அடுத்து சிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சு அது வந்து வால்யூம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2πRh. 2πRh = 616. 4 ஆல் அடிச்சிங்கன்னா 1, 5, 154. இதால் அடிச்சுன்னா 7. ஸோ ஆர் வந்து 7 இருந்துச்சு. ஸோ வால்யூம் சிலிண்டரோட வால்யூம் πr²h 22/r². 7 × 7 × h 14. ஸோ 98. இந்த வேல்யூ 98. ரைட். 98 × 22னா 196. 196 6 15 ஒரு 1 1 1 2156. உங்களுக்கு 2156 தான் ஆன்சர். அடுத்து L = 2b கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் வந்து 48. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலானா 2 × L + b. 2 × L + b + b = உங்களுக்கு எவ்வளோ, 48. ரைட். இப்போ இது வந்து 2b தெரிஞ்சிச்சு. ஸோ 3b. ஸோ 6b = 48னா b வந்து என்ன, 8. ஸோ அப்போ L வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 16. ஏரியா என்ன, L × b. ஸோ 16 × 8 என்ன, 128. ரைட். ஸோ இந்த சம்மை நம்ம இந்த டயக்ராம்லேயே போடுவோம். ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு AD = CB. ஆக்சுவலாக இது ரெண்டும் ரேடியஸ் இல்லை, ரெண்டும் ரேடியஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரே வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லிட்டான், AD = CBனா
ஸோ இதுவும் இது மூணும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து போவோம், இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா. ஸோ இது ரெண்டுத்தோட காமனாக வெளில இருக்க ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2x, இதுக்கு அப்போ இதுவும் 2xஆ இருக்கும். ஸோ இப்போ என்ன பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் CDB இருக்கா, CDBயோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ஆங்கிள் பாருங்க. ஸோ ஆங்கிள் D + ஆங்கிள் Bஆ இருக்கும். ஸோ 3x. ரைட். இப்போ அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், BDC = BCE. BDC உங்களுக்கு என்ன வருது, BDC x, BCE வந்து 3x. ஸோ 1:3 தான் உங்களுக்கு ஆன்சர். 1:3. cos 2θ. ஓகே. இந்த மாதிரி cos θ = sin θன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூவோட அடிஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90ஆ இருக்குமா. அதாவது cos A = sin B கொடுத்துருந்தாங்கன்னா A + B வந்து 90 டிகிரியா இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா -sin θவை sin -θன்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ பாருங்க 2θ -θ = 90 வரணும் உங்களுக்கு. ஸோ θ = 90. ஏன் பண்ணுறோம் தெரியுதா, A + B எப்பவுமே cos A = sin B இருந்தால் A + B = 90 டிகிரி. ஓகே. இது வந்து எப்பவுமே இதே மாதிரி sin A × secant B அப்படின்னு இருக்கப்போ A + B 90 டிகிரியா இருந்தால் அந்த வேல்யூ 1 ஆயிரும். இந்த வேல்யூ 1 ஆயிரும் எப்பன்னா இதுவும் ஆட் பண்ணி 90 வந்துச்சுன்னா. ஸோ 5 + tan 45 வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் 1. ஸோ ஆன்சர் 7 இதுக்கு. ஓகே. இது A² + 1/A². இப்போ 2 ரெண்டு சைடும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ A + 1/A வந்து உங்களுக்கு 10 ஆயிரும். 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 ஆயிரும். ஸோ A + 1/A ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துச்சு. ரைட். இதுவும் சப்ஸ்டியூஷன்லேயே போயிடலாம் நம்ம. x + y 5. ஸோ நீங்கள் வந்து 2, 3 காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. 2 வந்து 8 வரும் கியூப் பண்ணிங்கன்னா, 3 வந்து 27 வரும், ஆட் பண்ணால் 35 பக்கா வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் இதை பவர் 4ல் பண்ணும் போது 81 7 97. ரைட். 97 வருது. இது லாங் டிவிஷனில் தான் போய் ஆகணும். 60055. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன போடலாம், 2 to 4 200 4 4 போட்டிங்கன்னா 4 176 ஒரு 2455. என்ன வேல்யூ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 48 485 ட்ரை பண்ணலாமா. 485 × 5னா 5 2 ஒரு 2 ஒரு 4 2425. ஸோ 2425 0 3. ஓகே. 30 தான் வந்து எக்ஸாக்டாக இதில் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட். 30 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான ஸ்கொயர் வேல்யூவாக வந்து நிற்கும். ஓகே. இது வந்து ஒரு ஃபார்முலாவில் போகலாம். நம்ம வந்து cos 20 cos 40 cos 18 இருக்கப்போ இது என்ன ஃபார்முலானா உங்களுக்கு cos θ cos 60 - θ 60 + θ அப்படி இருந்துச்சுன்னா ஸோ ஃபார்முலா என்னன்னா 1/4 × cos 3θ. இங்கே θ வேல்யூ என்ன 23 × 20 60. ஸோ cos 60 வந்து 1/2னா ஆன்சர் 1/8 உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே நின்று ஒரு மேன் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து டவர் ஆக்சுவலாக. ஸோ இது 30 டிகிரி. இங்கே வந்து மேன் நின்று பார்க்குறாங்க. இது டவர். இது 30 டிகிரினா இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ரேஷியோ என்ன இந்த மாதிரி இருக்க ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1:√3:2ன்னு இருக்கும். ஏன்னா இது 60 இது 90. ஸோ உங்களுக்கு √3 தான் 25னா 1 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 1 வேல்யூ எப்படி இருக்கும்னா 25/√3. இதுதான் ஆன்சர். கியூப் சைடு. ஓகே. கியூபோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 6a². ஸோ 6 × a² என்ன இது வந்து 12. 6 × 12 வந்து உங்களுக்கு 72. ரைட். அடுத்த கொஸ்டின் இது ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணால் அப்போ எல்லா ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் ஆப்வியஸாக 180 வந்தோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்க. 10x - 30 = 180. ஸோ 10x = 210. x வந்து 21 வருது. ஸோ உங்களுக்கு லார்ஜஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. எப்படியும் இதான் லாங்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ 21 பண்ணிங்கன்னா 105 - 18 வரும். கரெக்டாக 97 87 வருது. ரைட். அடுத்த சம் வரும்.
கியூபாய்ட் சைஸ். ஓகே, கியூபாய்டோட சைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை வந்து கியூப்ஸை மெல்ட் பண்ணி உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அந்த கியூப்ஸோட சைட்ஸ் எப்படி இருக்குன்னா 3 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ 18 into 27, 21 into 27 equal to n into 3 into 3 into 3. ஸோ இதால் அடித்தோம்னா இது வந்து 6, 7, 9 ரைட். ஸோ இது என்ன 42 into 9 என்ன வரும் 18 ஒரு 1 378. ஸோ 378 வந்து பாசிபிள். ஸோ ஏ வந்து 40 டேஸும் பி வந்து 60 டேஸ்லேயும் ஒரு ஒர்க்கை முடிக்குது. 123 ரைட். ஸோ வந்து பி வந்து few days started the work together, B left after few days, A finished the remaining work in 10 days. ஸோ வந்து ஏ மட்டும் 10 days ஒர்க் பண்ணியிருக்கு. A plus B எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஓகே, இப்போ வந்து ஏ மட்டும் 10 daysனா 30 ஒர்க் போயிடுச்சு நமக்கு இன்டூ 3 ஏன்னா. ஸோ மிச்சம் 90 மொத்தம் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும் 5னா 18 days ஆயிருக்கும். ஸோ 18 days ஒர்க் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தான் பி லெஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து how many days after பி லெஃப்ட்னா 18 days கழிச்சு பி லெஃப்ட் ஆயிருக்காங்க. இந்த சம் போட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ +2 ஆட் பண்ணினாலே அவங்க +2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே உங்களுக்கு x² + 1/x² என்ன வரும் 14 வந்துடும். ஸோ திரும்ப +2 ஆட் பண்ணி ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4, x + 1/x வந்து 4. +2 +2 பண்ணிங்கன்னா இது 16 வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப x + 1/x வந்து உங்களுக்கு 4 வந்துடும். ரைட். x is to y வந்து 4 is to 9. ஓகே. ஸோ 9 into 4 வந்து உங்களுக்கு 36 + 36 ஈக்குவல் இஸ் டு 8x வந்து 32 + 3 into y னா 27. ஸோ 72 is to 59. இதான் ஆன்சர். இதுக்கு 59. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எத்தனை வந்து ஜீரோவோட பெரிய வேல்யூ இருக்கலாம். சப்போஸ் வந்து 85 நம்பர்ஸோட ஆவரேஜ் 0வா இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர்ஸ் வந்து ஜீரோவோட பெரிய வேல்யூவா இருக்கலாம்னா 84 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த 85th வேல்யூ என்ன பண்ணும், இங்கே ஆட் ஆன மொத்த வேல்யூவும் நெகட்டிவ்ல கொண்டு போய் 0 பண்ணிடும். ஸோ 84 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு நான் ஜீரோ வேல்யூஸா, அதுவும் ப்ளஸில் இருக்கலாம். இந்த வேல்யூ மட்டும் நெகட்டிவ்ல இருக்கும். மொத்தமாக அது வந்து 0 பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரே டிஸ்டன்ஸில் 2 பேர் ஓகே ஒத்து தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்திருக்காங்க. ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா இருக்குது 2xy/x + y. 50 into 70 into 2/120. 350/6 ஸோ 175/3 இதுதான் வேல்யூன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ 10% லாஸ். ஓகே, இப்போ வந்து 10% லாஸ்ட்ல வைக்கும் போது அதாவது அப்போ 90% தான் உங்களுக்கு 4/5 115 எவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஸோ இதால் இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 500 into 115 into 500 என்ன வரும் 57,500 வருது. ஓகே, இதுக்கு PNR/100 ஃபார்முலாலே போடலாம். இங்கே RNT அதாவது PRT/100னா RNT ஈக்குவல்னா ஸோ வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 ஈக்குவல் டு 4000 RNT ஈக்குவல்ன்றனால R² எடுத்துக்கிறேன் /100 25. ஸோ R² 25னா R வந்து உங்களுக்கு 5ஆக இருக்கும். ஸோ Rம் 5 தான், Tயும் 5 தான். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். x + y. ஓகே, இது நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணி பாருங்க. 2x வேல்யூ என்ன வருது உங்களுக்கு 23.5. அதே மாதிரி 2y ஓட வேல்யூ என்ன வருது மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2y வரும். ஓகேவா, ஆட் பண்ணும்போது 2x வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா 2y வரும். 2y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வருதுன்னா 8.5 வருது. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே வந்து டிவைட் பண்ணினாலே x/y வந்து உங்களுக்கு வந்து 47/17 வந்தது. ஓகே, x to y இது நார்மலாக நம்ம வந்து ஃபார்முலா தான். AB into BC equal to BD into AC. இந்த ஃபார்முலாவில் போட்டாலே ஆக்சுவலாக அது ஏரியாவை ஈக்குவேட் பண்ணுறோம். ரெண்டு வியூலேருந்து பார்த்து ஏரியாவை ஈக்குவேட் பண்ணுறது தான். ஸோ 6 into 8 equal to 10 into BD தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதால் அடிச்சா 4.8 வருமா. ரைட். BD வந்து 4.8.
இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 8, டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் ரைட். ஸோ வந்து 500ஓட 108% ஆஃப் 500, ஓகே இதை எப்படியே எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 80/100 ஆஃப் எம்பி ரைட்டா. இதுதான் வந்து கேட்டிருக்கானா, 8ஆல இது போகுமா, 227 ரைட். ஓகே 0 5 ஒரு 3 1350/2 எம்பி. ஸோ எம்பி உங்களுக்கு என்ன வருது, 675 வருது. எம்பி ஈக்குவல் டு 675. இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆன்சர். லாஸ்ட் ஸ்லைட் ரைட். சம் ஆஃப் 2 numbers is 5 times, sorry, லாஸ்ட் ஸ்லைடு. Okay, 58. Sum of 2 numbers is 5 times the difference of smaller number is 27. 5 times the difference of smaller number. Okay, sum of 2 numbers is 5 times the difference and smaller number is 24. Right. Now sum of the numbers and x plus y, 5 times the difference x minus y. So இது நீங்க எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 4x is equal to 6y வருமா, ரைட். ஸோ x by y வந்து உங்களுக்கு 3/2. ஓகே, இதில் ஸ்மாலர் நம்பர் வந்து உங்களுக்கு 24ன்னு சொல்லிட்டா, அப்போ கிரேட்டர் நம்பர் என்ன, 36. அவ்வளோதான். ஸோ 5/4 ஆஃப் அ நம்பர் இஸ் 12 more than 4/3 ஆஃப் அ நம்பர். லெஸ்ன்னு நினைக்கிறேன், இது செக் பண்ணி பார்ப்போம். 5/4 ஆஃப் அ நம்பர் இஸ் 12 more than, ஓகே சாரி இது லெஸ் தான் நினைக்கிறேன், ரைட். ஸோ வந்து இதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கும் இல்லையா, 4/3 தான். ஸோ வந்து 4/3x larger than 5/4 ஆஃப் அ நம்பர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 16 - 15 1/12x ஈக்குவல் டு 12. ஸோ x is equal to 144. ரைட். கம்பெனி ரேஷியோ ஃப்ரம் மேன் டு தி வுமன் இஸ், ஓகே இது வந்து நம்ம நார்மலாக ரேஷியோவிலே போட்டுடலாம். 4x, இப்போ வந்து மென்னை 4xும் உமனை 7xஆ எடுத்துட்டு, ஸோ 56 100 போன அப்புறம் 7:12 ஆயிடுச்சு ரேஷியோ, ரைட். செவன் பை 12. ஓகே, இது இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா 4x - 50 to 7 × 7x - 100. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 48x - 600, 49x - 700 ரைட்டா. ஸோ x is equal to 100. ஸோ உங்களுக்கு மென்னு கேட்டிருக்கான், மென் வந்து உங்களுக்கு 4xன்னு எடுத்தோம், ஸோ 400. ஸோ இதான் லாஸ்ட் சம்முன்னு நினைக்கிறேன், ரைட். இதான் லாஸ்ட் சம் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஷிஃப்டோட அனலிஸை நம்ம நெக்ஸ்ட் வர எல்லா ஷிஃப்டோட அனலிஸும் பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ.